ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸு அதனுடைய கேஸ் வந்து 12ஆம் தேதி நடந்தது. மறுபடியும் 15ஆம் தேதி போட்டிருந்தாங்க. அப்புறம் 24ஆம் தேதி 22ஆம் தேதி போட்டிருந்தாங்க. 3 டேட்லேயும் நாங்கள் ஹியரிங் வந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு அம்மையார் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் நெமிலி சேர்ந்த மக்களில் ஒரு சில பேர் கூப்பிட்டுருந்தாங்க. என்னால் போய் கலந்துக்க முடியாத சூழ்நிலை. அதே போல் இஓடபிள்யூ கிட்டக்கு கேஸ் கொடுக்க சொல்லி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நாங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்குறோம். தனசேகர் மதனகோபால் மகன் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் வந்து ஐஎஃப்எஸ் சம்மந்தமாக இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் பணம் முதலீடு பண்ண எந்த பத்திரமும் எனக்கு கையில் கொடுக்கவே இல்லை. என்கிட்ட வட்டிக்கு வாங்குற மாதிரி வாங்கினாரே தவிர 5,55,00,000 பணத்தை வாங்கியிருக்கிறாரே தவிர எந்த வித கையெழுத்து இல்லாமல் அந்த பணத்தை வாங்கினார். அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதனகோபால் மகன் தனசேகர்ன்றவர் நம்மக்கிட்ட ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கேம் நடத்தி நெமிலி சேர்ந்த ஜெகன் கூடவும் வேலூர் சேர்ந்த லட்சுமி நாராயணன்ற ஒரு நபர் கூட சேர்ந்து பெரிய ஸ்கேம் நடத்தி தமிழக மக்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் மக்கள் இதில் பாதிக்கப்பட்டல நான் ஒரு ஆள். இப்போது இஓடபிள்யூவில் கேஸ் கொடுக்கறதுக்காக என்கிட்ட எந்த வித ஆதாரமும் கிடையாது. அப்புறமா அவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆதாரத்தை மட்டுமே நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து இஓடபிள்யூ கிட்ட கேஸ் கொடுக்க சொல்லி ஒரு 4-5 பேரை சேர்ந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்னோடய பணத்தை மட்டும் அவருக்கு கொடுத்து கேஸ் கொடுத்தது அவர் கொடுத்து ஏமாத்துனதை மட்டும் நான் இஓடபிள்யூ கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னை ஒரு 4-5 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் எங்களால் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் அதே போல் அங்கே சென்னைக்கு போகிறதுக்கு கூட ஒரு 100-200 கிட்டத்தட்ட 500-1000 ரூபா தேவைப்படும் இங்கேருந்து போய் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு. அந்த 100-200 கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. வர்றது போத்தமாக கைக்கு செலவுக்கும் சாப்பிட்றதுமாவே இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சுத்தமாக கையில் ஒரு 500-1000 ரூபா கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறதுனால நான் அவங்ககிட்ட எங்களால் பஸ்ஸு போட்டு டிக்கெட்டு வர்றது கூட அந்த 100-200 இல்லைன்னு சொன்னால் அசிங்கமாக நினைக்க போகிறாங்கன்றதுனால அந்த அம்மையார்கிட்ட இல்லை மேடம், நான் மொத்தமாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எல்லா இந்த எக்ஸல் சீட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு நாங்கள் இஓடபிள்யூ கிட்ட எடுத்துமே டைரெக்டாக கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு நாள் கேஸுக்கு மட்டும் நாங்கள் வரோம் மேடம், இப்போ நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா எங்களால் வர முடியாது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். ஜனார்தனனுக்கு பெயில் மீண்டும் போட்டிருக்கிறாங்க. ஜனார்தனுக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்றதுனால அந்த அம்மையார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ஐயப்ப சொந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் பணத்தை இழந்திருக்கிறோம். அந்த இழந்த மக்கள் அனைவரும் போய் ஜனார்தன பேர்லையும் ஜெகன் பேர்லேயும் பெயில் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே போல் ஏகப்பட்ட பணத்தை ஏமாந்த மக்கள் யாரும் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஜனார்தன் பெயில் போடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க மட்டுமே ரொம்ப போராட்டம் நடக்கிறாங்க. அதனால் நீங்கள் இப்போ போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களால் ஒரு அந்த பஸ் ஃபேர் போட்டு அடிக்கடி நாங்கள் சென்னையிலே கூட அங்கேயே கூட எங்கன்னா ஒரு பிளாட்பாரத்தில் படுத்து கூட நம்ம அங்கே அவங்களோட கூட உறுதுணையாக இருக்கலாம். பட் ஆனால் நமக்கு அந்த 3 வேளைக்கு சாப்பாடு வேணும்ல. அங்கே போய்ட்டு இப்போ அட்லீஸ்ட் சாப்பாடாவது 3 வேளைக்கு இருக்கணும். எங்கன்னா வெளில கூட பிளாட்பாரத்தில் கூட தங்கிக்கலாம். 3 வேளைக்கு சாப்பாடு கூட நமக்கு அதுக்கு உண்டான வாழ்வாதாரம் இருக்கணும் இல்லையா? அந்த பைசா கூட இல்லை எங்களால். அதனால் எங்களால் போக முடியல. அவங்ககிட்ட இதை எடுத்து சொன்னால் இதுவா சார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ நெருக்கடி நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கணும். எல்லா பணமும் இழந்ததுனால ஏதோ 100-200 இப்போ இருக்கிற ஸ்கூல் எங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு இருக்கோம். வர்றது 200 3 பேர் 4 பேர் ஃபோட்டோ எடுக்க வந்தாங்கன்னா 300-400 வரும். அது குடும்ப செலவுக்கு தான் கரெக்டாக இருக்குது. வர்றது காய் அரிசி வாங்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. எங்களால் இது எடுத்து சென்னைக்கு போகிறதுக்கு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மாதமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து இந்த எக்ஸல் எழுதுறதுக்கு எதையும் பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய சோம்பேறியாக இதை எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கின்னு அந்த போலீஸ் அதிகாரி கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லிக்கின்னு நம்ம பெரிய முட்டாள்தனம் பண்ண சில செயல்பாட்டால் எங்கள் கூட இருக்கிற மக்களையும் கூட்டு போய் அவங்ககிட்ட முட்டாளாகிட்டு நான் என்னோடய மடத்தனமான ஒரு தற்கூரிக்கிட்ட எதுவுமே இந்த பணத்தை கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்தவங்க எல்லாரையும் நான் ஒரு முட்டாளாகிட்டேன். நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக என் கூட பயணம் பண்ணவங்க எல்லாரையுமே முட்டாளாகிட்டேன். அதனால் இதனோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறதுக்கோ கொள்றதுக்கோ அவன் கேட்குற கேள்விக்கு அந்த இஓடபிள்யூ கிட்டேயோ அந்த அதிகாரிங்கிட்ட கேட்குற கேள்விக்கெல்லாம் அவன் பதில் சொல்கிறேன். எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அந்த பதில் சொல்கிறது கூட அந்த பொறுமை நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா நிறைய இழந்ததுனால ரொம்ப ஆக்ரோஷமான கோபமும் அவங்க அந்த மனநிலையிலே இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ பணத்தை இழந்துட்டோம், நம்ம இந்த நிலையில் நிற்க வச்சுட்டான், அதை எண்ணி இவங்ககிட்டலாம் போகிறதுல நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கோபம் வருது நம்மளுக்கு. இந்தமாரி மனநிலையில் நம்ம மாற்றிட்டான், நம்ம இது மறந்து அடுத்த ஸ்டெப்பு போகிறதா இல்லை மீண்டும் சரி இது நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும், நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டோம், நம்ம கூட போனோம் எல்லாரையும் முட்டாளாக்கி இதை பெரிய தவறு பண்ணதுனால இவங்க கூட போய் இதை நம்ம பயணம் பண்ணுறதான்ற மாதிரி 2 கொஷின் எழும்புது நம்ம மனசுக்குள்ளே.
இத்தனை கோடி பணத்தை நம்ம லாஸ் பண்ணதுனால வாழ்வாதாரன்றது எல்லா மக்களும் அடிக்கடி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஒரு இந்த சின்ன சின்ன அமௌண்ட் இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய அமௌண்ட் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சில பேர் அமைதியாக இருக்கிறாங்க, எப்படி என்ன பண்ணுறதுன்ற நோக்கம்லாம். அதனால் கேஸ் கொடுக்கலான்ற ஒரு முடிவு எடுத்ததுனால எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கணும். எவ்வளோ புத்திசாலித்தனமாக நம்ம மதனகோபால் மகன் தனசேகரன்றவர் நம்மக்கிட்டேருந்து எந்த வித டாக்குமெண்ட்டும் இல்லாமல் எல்லா மனிதர்களும் இருப்பாங்க. ஆனால் என்ன மாரி ஒரு வடிகட்டு முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பாண்டு பேப்பர்லேயும் கையெழுத்து கிடையாது. ஐஎஃப்எஸ்சில் கொடுத்த அந்த பாண்டு நாம் வாங்கவும் இல்லை அவர்கிட்ட இருந்து. அவரும் கொடுக்கவே இல்லை நம்மக்கிட்ட. தனசேகரன்றவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். அவ்வளோ நம்பிக்கை இழந்து நம்ம மிகப்பெரிய அவன் துரோகத்தை நம்ம காமிச்சதுனால நம்ம அதை விட மிகப்பெரிய துரோகத்தை காட்டணும் அப்படின்ற மாதிரி மனக்குழப்பமாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் பெருசாக இதை பற்றி பேசிக்கிட்டு அவரை திட்டிக்கிட்டே கொண்டு இருந்தால் நம்ம எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. அவர் வந்து அந்த பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய வக்கர புத்தி இருக்கிற மனுஷங்கிட்ட போய் நம்ம இதை திருப்பி பேசுறதோ கொட்டதோ ஒன்று அவர் முடிச்சு விட்டுடணும். அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை நம்ம மறந்துடணும். ஏன் அப்படின்னா அவன் திருந்தி பணத்தை வந்து கொடுப்பாருன்ற ஒரு மன அழுத்தத்தோடு நம்ம வந்து இது வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா சட்ட ரீதியாக இதை போய்ட்டு நம்ம எதிர்கொள்ளணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஐஎஃப்எஸ் சம்மந்தமாக பணத்தை வாங்கிட்ட பிறகு 6 மாதம் கழிச்சு தான் ஐஎஃப்எஸ் சம்மந்தமாக இந்தமாரி இந்த இதில் 3 மாதம் கழிச்சு தான் சொன்னார். இந்தமாரி பணத்தை வாங்கும்போது இந்த ஐஎஃப்எஸ் சம்மந்தப்பட்டது எதையுமே பேசவே இல்லை தனசேகரன்றவர். ஐஎஃப்எஸ் சம்மந்தப்பட்ட எந்த வித கான்ஃபிடென்ட்டாகவும் நான் பொறுப்புன்ட்டு தான் பணத்தை வாங்கினார். அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து அவங்க பொண்ணு பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அந்த பணத்தை வாங்கினார். ஆனால் பட் இப்போ வந்து அவர் மட்டும் 5 வீடு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வீட்டை எதனா ஒரு வீடு விற்று நம்ம கடன் கொடுப்பாருன்ற ஒரு மனசில் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு வீடு ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வீடு வாங்கினது 80 லட்ச ரூபாய்க்கு வாங்கினார். ஆனால் 1,30,00,000 ஒருத்தருக்கு விற்றார். அதில் 90 லட்ச ரூபாய் பணமாக வாங்கினார். மிச்சம் 40 லட்ச ரூபாய் கடனுக்கு கழிக்கிற மாதிரி கழிச்சார். மிகப்பெரிய அக்குறுமான ஒரு செயல்பாடு செஞ்சார். ஒருத்தருக்கு மெனை ஒன்று கொடுத்தாரு. 23 லட்ச ரூபாய்க்கு ஒரு மெனை கொடுத்தாரு. பட் ஆனால் அந்த மெனையை விற்க சொல்ல வெறும் 13 லட்ச ரூபாய்க்கு தான் அந்த இடத்தையே விற்று 10 லட்ச ரூபாய் அவங்களுக்கு லாஸ் பண்ணி எனக்கு 10 லட்ச ரூபாய் தர வேண்டியதுக்கு அவர் 23 லட்ச ரூபாய் அவங்களுக்கு ஏமாற்றி அந்த இடத்த விற்றாரு. விற்கும்போது 13 லட்ச ரூபாய்க்கு தான் விற்றுட்டு போனாங்க. அவங்க என்கிட்ட வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னே என்கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த இடத்த விற்றுண்டா 13 லட்சம் தான் போச்சு, 10 லட்ச ரூபாய் எனக்கு லாஸ் ஆகிடுச்சுடா மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்தமாரி விற்றவங்க வந்து பொருள் வாங்கினவங்கக்கிட்டலாம் அதிகமான விலைக்கு விற்றுட்டாங்க. விற்றவங்களோட மிகப்பெரிய அந்த பணத்தை உங்கள்கிட்டயானா விட்டு வச்சுருக்கலாம்டா 10 லட்ச ரூபாய், அப்புறமானா வாங்கிக்கலாம், இல்லை எங்கன்னா விற்றுட்டு போட்டேன்டா அழுதுட்டு போகிறேன்டான்ற ஒரு மனக்கசப்போடு கூட போய் முடிஞ்சிருப்பேன். பட் சும்மா இருக்கிற இடத்துல போய் 13 லட்ச ரூபாய் இருக்கிற சொத்து 23 லட்ச ரூபாய்க்கு ஏமாற்றி தனசேகரன்ற விற்றுட்டாரு. அதை நான் போய் விற்க போகும்போது 13 லட்ச ரூபாய்க்கு தான் அது போகுது. இப்போதைக்கு என்னோடய கஷ்டத்துக்கு நான் அதை விற்றுறதுக்கு நான் வந்தேன்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்படி அக்குறுமான செயல்பாடு செஞ்சுக்கிட்டார் தனசேகரன்றவர். காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதனகோபால் மகன். தாமலார் தெருவு அப்படின்னா காஞ்சிபுரம் போகிற வழி பூக்கோட சத்திர பக்கத்து தெருவு தான் தாமலார் தெருவுன்னு சொல்லுவாங்க. அந்த தெருவில் மதனகோபாலோட மகன் தனசேகரன்றவர் வழக்கத்திசு கோயில் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் குளோப் வீடியோஸ்ன்ற ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுங்கிறவர் தான். வருஷத்துக்கு 2 முறை 3 முறை நான் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் இருந்த ஒரு நபர் அவர்கிட்ட போய் நான் ஏன் 5 கோடி 55 ரூபா நம்பி 55 லட்ச ரூபா 5 கோடியா 55 லட்ச ரூபா நம்ம நம்பி அவர்கிட்ட எப்படி இந்த பணத்தை கொடுத்தோம் அப்படின்றது எனக்கு என் மனசுக்குள்ள மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பணத்தை அதுபோல் யாருக்கிட்டையும் நம்பி யாராக இருந்தாலும் அக்கா, பொண்ணு, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, பெரும்பாலும் தாய் தந்தை நமக்கு எதுவும் துரோகம் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே மகன் நல்லா இருக்கணும் தான் பார்ப்பாங்க. அந்த கூட பிறந்த உற்றார் உறவினர்கள், உடன் இருக்கிற இந்த நண்பர்கள், அண்ணன் தம்பிங்க, இவங்களாம் கூட இருந்து தான் நம்ம மிகப்பெரிய துரோகத்தை காமிச்சிருப்போம். உடனே இருந்தவங்களால் மட்டும்தான் இந்த சம்பவத்தை நம்ம செஞ்சுருக்கிறார். ஏன்னா தனசேகரன்றவர் நமக்கு உடனே கிடையாது. அவர் பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்ன ஜாதி, அவர் என்ன இனம், என்ன மாதிரி சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி ஒரு பழக்கம் என்னன்னு சொல்லி அவர் வீட்டில் ஆர்ஓ சர்வீஸ், நான் ஒரு மெக்கானிக்காக இருந்து அவங்க வீட்டில் எதனா ஒரு சர்வீஸ் பண்ண போவேன். அவ்வளோதான் என்னோடய வேலை. சர்வீஸுக்கு 500 1000 வாங்கிட்டு என் வேலையை பார்த்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு வருவேன். அந்த ஒரு சர்வீஸ் போகிற பழக்கத்தினால அவர் என்ன பண்ணிட்டார், வருஷத்துக்கு 1 முறை 2 முறை தான் போவோம் அந்த சர்வீஸ் கூட. எப்போனா ஒரு முறை தான் அவர் பார்ப்போமே. வருஷத்துக்கு 3 முறை 4 முறை தான் பார்ப்பேன். அவ்வளோதான் வேலையே செய்வோம் நம்ம அவர்கிட்ட. அவர் இந்த பணத்தை நம்மக்கிட்ட 5 கோடி 55 லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றி இப்போ அவர்
இது வந்து ஐஎஃப்எஸ் சபையிலுமே அந்த பணத்தை கொடுத்ததுக்காக நம்ம ஐஎஃப்எஸ்ல கொடுத்துருந்தாருன்னா அந்த பாண்டு பத்திரம் நம்ம கொடுத்துருப்பாரு. ஐஎஃப்எஸ்ல கொடுக்காமையே அவர் வீடு வாங்குறதுக்காக நம்மளை ஸ்கெட்ச் போட்டு மிகப்பெரிய பணத்தை சுருட்டி அவர் நிறைய வீடு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது சம்மந்தமாக நம்ம கேஸ் போய் கொடுக்குறதுக்கோ கொள்றதுக்கோ எந்த வித தகுதியும் இல்லாமல் அந்த கேஸ் கொடுக்கும்போது அவனுக்கு கேட்குற கேள்விகளாக நமக்கு எந்த வித பதிலும் சொல்ல முடியாது. அதில் பணம் வந்து பொதுமக்கள்கிட்ட நம்ம 1 கோடி வாங்கியிருந்தா கூட அது 1 கோடி ரூபாய்க்கு 1.5 கோடி ரூபாய் வெளியே வாங்கியிருந்தாலும் மிச்சம் 4 கோடி ரூபாய்ன்றது 2 கோடி ரூபாய் என்னோடய சொந்த ஃபோன் ஃபண்டு, 2 கோடி ரூபாய் சீட்டோட பணம், சீட்டுக்கோட பணத்துக்கு உண்டானதெல்லாம் நான் சொத்து விற்று எல்லாருக்கும் பைசல் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம். தனியாக பணத்தை கொடுத்தவங்க இப்போ ரொம்ப கேள்விக்குறியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இந்த தருதலிக்கு நம்ம இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கோழையாக மாறி உருவெடுத்துட்டோம். தெரிஞ்சே இந்த தப்பு நம்ம பண்ணிட்டோம். ஏன் ஒரு தற்குறின்னு தெரியாமல் நம்ம இந்த பணத்தை கொடுத்து அவங்ககிட்ட பண்ணது நம்மளோட வேதனைக்குறி தான். பெரிய ஆசைப்பட்டு இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டோம். இதுக்கு உண்டான மெயின் காரணம் கேஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். கேஸ் கொடுத்து ஐஎஃப்எஸ்லேருந்து பணத்தை இருந்தால் வாங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்றது நம்ம தனசேகரன்றவர் தெரியல. அவனை தெரிஞ்சு தான் இந்த பணத்தை கொடுத்து இந்த இறைவன் நம்மளை மன்னிக்கணும். நம்ம தேவையில்லாத மக்களை கொண்டு வந்து நானும் தற்குறியாக வாழ்ந்து கூட இருக்கிறவங்களையும் முட்டாளாக்கி என்னையும் முட்டாளாக்கின அந்த தனசேகரன்றவனால் இந்த வாழ்க்கையை எப்படியா கொண்டு முடியும். அவன் பொண்ணு புள்ளலாம் அந்த இறைவன் கண்டிப்பாக அவனுக்கு என்ன ஒரு நற்பண்புகள், அதான் நல்ல வினைகள் என்ன கர்ம வினைகள் நடக்குமா, அவங்க குடும்பம் பொருள்குட்டியெல்லாம் எப்படி வாழ்வாங்கன்றது இறைவன் பார்த்து அருளணும். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கடத்தில் மாட்டி விட்டுட்டார். ஏகப்பட்ட பேருக்கு இன்னமும் பதில் சொல்கிற என்னால் ரொம்ப இந்த மன அலைச்சல் மீண்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மெய்யுணர்வுக்கு போயிட்டு நம்ம மறுபடியும் அடுத்து சுழற்சி வரணும் பொழுது நாம். ஏன்னா மன ரீதியாக மறுபடியும் பணத்தை வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு திருப்பி அவங்கக்கிட்ட பதில் சொல்ல முடியல. பணம் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் எப்படி அந்த பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்ற திருப்பி பதில் வந்து எங்களால் சொல்லவே முடியல. நான் இப்படி தரேன்ற மாதிரி எந்த பதிலும் சொல்ல முடியாமல் நம்ம அப்படியே ஒரு குற்றவாளியாக நிற்க வச்சுட்டாங்க இல்லையா அந்த இடத்துல நம்ம தனசேகர்ன்றவர். தற்குறியாக வாழ்ந்த தனசேகர் எழுது படிக்க தெரியாத கழுதுக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்தோம். எந்த தெளிவும் இல்லாமல் அந்த கழுதுக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்தோம். என்னத்துக்கோ மிகப்பெரிய இந்த சம்பவத்தில் நம்ம மாட்டி இந்த ஜென்மத்தில் இந்த மிகப்பெரிய பாவச்செயல் செஞ்சிட்டோம். அடுத்தவங்களோட உழைப்பையும் கஷ்டத்தையும் எடுத்துமே இந்த பணத்தை இது உள்ளே போட்டு எங்ககிட்ட வட்டியாக வாங்கி அசலும் தேர்த்திக்கிட்டு போனவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அசலை கொடுத்துட்டு பாதி அசல் போய் சேர்ந்துருக்கும், மிச்சமும் முழு அசலையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒருத்தர் கூட நீ எனக்கு எவ்வளோ வட்டி காசு கொடுத்துருக்கிறியோ அதுக்கு போக மிச்சம் கொடுண்டியா ஒருத்தர் கூட வாயை திறந்து சொல்லவே இல்லை. அப்படியாப்பட்ட மக்களும் அப்படியாப்பட்ட மக்களை ஒருத்தர் கூட அரிதாக எங்களால் பார்க்கவும் முடியல. ஆனால் நான் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் தனசேகரன்றவர்கிட்ட, நீ எனக்கு என்ன கொடுத்துருக்குறியோ அதை மிச்சம் கழிச்சிட்டு மிச்சத்தை கொடுத்துடு, என் வேலை முடிஞ்சுட்டு என்னோடய வேலை முடிஞ்சு போட்டோம், என்னோடய கஷ்டங்கள்லாம். ஏன்னா நான் அதுக்கு ஈக்குவலாக நான் ஏகப்பட்ட சொத்து விற்று கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட லாஸ்ட்டாக வாதம் வச்சுருந்தோம். பட் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, வாயும் உடம்பு கொழுத்து போயிருந்ததுனால எங்களை கூப்பிட்டு ஐஎஃப்எஸ் சம்மந்தமாக நான் இதை பற்றி வீடியோ போட்டதுனால அவர் எடுத்து கடையில் பெரிய பிரச்சனை பண்ணி இதுக்கு நடு ரோட்டில் இழுத்து எல்லா மக்களையும் வெளியே தள்ளி பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் அந்த தனசேகரன்றவர். இதெல்லாம் கடவுள் மன்னிக்க மாட்டார். அவன் பொண்ணு புள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, கண்டிப்பாக அவன் பொண்ணு புள்ளெல்லாம் கண்டிப்பாக கடவுள் மன்னிக்க மாட்டார். இது எல்லா துயரையும் கஷ்டத்தையும் இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த பணத்தை அவர்கிட்ட கேட்க முடியாது. இப்போ மீண்டும் அவர் வீட்டாண்டு போய் நம்ம கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது எந்த துயரத்தில் போய் மாட்டுன்னு சொல்ல முடியாது. தனசேகரன்ற தாமலா தேர்வு தனசேகரன்றவர் அவரோட ஃபோட்டோ அடுத்த முறை நம்ம உங்களுக்கு அந்த ஃபோட்டோ போஸ்ட்டு போட்டு காட்டுறேன் நான். ஏன்னா மிகப்பெரிய வன்மத்தை கக்கி இருக்கிறார் நம்ம தனசேகரன்றவர். அவன் வந்தானா ஒரு சில பேர் நபர் சொல்கிறாங்க, அவன் வந்து நம்மக்கிட்ட பணத்தை கேட்க வந்தானா நானும் கட்டி அடித்து அவனை அடித்து போட்டு நானும் ஸ்டேஷனில் என்ன அடிக்க வந்தான் சார்ன்ட்டு நான் போட்ட வீடியோவில் எடுத்து 4 வீடியோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு காமிச்சிட்டு அவனை அடிக்க வந்தான் சார், நான் அவனை அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார் சில நபர்கிட்ட. அந்த நபர்லாம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த தற்குறி கழுது இருக்கிறான் பார்த்தியா, இவனுக்கு இவ்வளோ அதாவது மரியாதைக்குறையாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவன் பேசின சொற்கள் சில நபர்களால் வந்து என்னை அடிச்சிட்டாருன்னா நம்ம ஏன்னா நிறைய அடிக்கிறான் அவன் வீட்டில் போயிட்டு இந்தமாரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறோம் இல்லையா. பட் வந்தானா பிடிச்சி நானும் அடித்து அவன் கை காலெல்லாம் ஒடிச்சிட்டு என்னை அடிக்க வந்தால் நான் அவனை அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் எதுவுமே கேஸ் கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் போட்டு வச்சுருக்கிறார் தனசேகரன்றவர். அவன் 1ஆம் நம்பர் தற்குறி வாழ்க்கையில் அடுத்து அதாவது இன்னும் தெளிவடையலை அப்படின்றது தான் அந்த தற்குறி நாய்க்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒரே ஒரு கருத்து. 5 வீடு வச்சுக்கின்னு
என்கிட்ட இருந்து கொடுத்து பணத்தை மொத்தத்தையும் வீடாக வாங்கி போட்டு புது 2 வீடு கட்டினா, 2 வீடு வாங்கினா, அந்த 5 வீட்டுக்கு மேலே அவன் இருக்கிற வீட்டுக்கு மேலே ஒரு போர்ஷன் கட்டினா, இது மொத்தம் பொதுமக்களோட பணம். பட் நான் ஒண்டி அதை கரைச்சி அதை கத்தி அந்த வித பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இறைவன் ஒரு நாள் அவனுக்கு நல்ல பாம்பு மாதிரி ஒரு நாள் காட்டுவார். அந்த இறைவன் எல்லோரும் நின்று அதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். கண்டிப்பாக பார்ப்போம். அதுபோல் நான் அம்மையார் ஒருத்தர் 2-3 பேர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஹெல்ப்னா இந்த கேஸுக்கு கொடுக்குறது சம்மந்தமாக 2 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த ஹெல்ப் மூலிமா நான் போயிட்டு EOWக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, இவன் பேரில் இவர்கிட்ட நான் இந்தமாரி பணத்தை கொடுத்துருக்குதுங்க, என்னோடய பணம் இவ்வளோ இருக்குது, மிச்சம் மக்கள்கிட்ட வாங்கின பணம் இவ்வளோ இருக்குது, நான் எல்லாத்தையும் வட்டிக்கு தான் வாங்கினேன், ஐஎஃப்எஸ் சம்மந்தமாக யாரையும் நான் சொல்லி நான் வாங்கலை, அந்த வட்டிக்கு வாங்கின பணத்தை இப்போ பேலன்ஸில் நிறுத்தி வச்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான். அதே போல் நான் என்னோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வாங்கின பணம் எல்லாருக்குமே ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லி நான் பணத்தை வாங்கலை. நான் கோந்து பிஸ்னஸாவோ வட்டிக்குன்னு சொல்லி என்னோடய பட்டு சேரீ பிஸ்னஸாக சொல்லி பட்டு சேரீயில் போடுறது கோந்து பசன்னு சொல்லுவாங்க, அது தயார் பண்ணுற ஒரு நம்மளுடைய ஒரு கம்பெனி. அது கம்பெனினா ஒரு கோந்து தயார் பண்ணுற அளவுக்கு ஒரு குடோன் மாதிரி இருக்கும். பட் அதில் அந்த பிஸ்னஸ் சொல்லியோ அப்புறம் நான் வட்டி தரேன்னு சொல்லியோ தான் 1.5 கோடி ரூபாய் பணம் பொதுமக்களுக்கு இருந்து வாங்கினேன். ஐஎஃப்எஸ்லேருந்து நான் பணத்தை வாங்கி 8% வாங்கி உங்களுக்கு 2% நான் எதுன்னு 6% உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்ட கேட்கல. 5 ரூபா வட்டி தரேன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பேன், 2 ரூபா வட்டி தரேன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பேன், 4 ரூபா வட்டி தரேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இப்படி தான் அவங்ககிட்ட நான் பணம் வாங்கினேன். அதனால் நான் யாருக்கும் இந்த பணத்தை நான் எல்லாருக்கும் அவங்களுக்கு திருப்பி தான் கொடுக்கணும். பட் அதே போல் ஐஎஃப்எஸ்லேயுமே இந்த பணத்தை நான் வசூல் பண்ணி அது பணத்தை வசூல் பண்ணி நான் போய் ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லி பணத்தை வசூல் பண்ணி இவனை மாரி நான் வீடு வாங்கி பெருசாக 4-5 வீடு வாங்கி கோட்டை கட்டிக்கல. என் பணம் இருந்தது, என்னோடய பணத்தை நான் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னே நான் வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன். இந்த காருக்கு எல்லாமே கடனில் இருக்குது, எல்லாமே கடன். அதில் அந்த என்னோடய பணத்தை வச்சு நம்ம கார் வாங்கும்போது அது ஏன்டா கட்டி வாங்குற, ஒரு 5 லட்ச ரூபா மட்டும் கட்டிக்கிட்டேன், மிச்சம் என்கிட்ட தந்து கொடுறேன், நான் கொடுக்குற பணத்தை நீ இப்போ இது வாங்கிக்கிற அப்படின்லாம் சொன்னார் அவர். பட் ஆனால் மிகப்பெரிய நம்மக்கிட்ட எனக்கு கொடுக்க வேண்டியதில் 6%, 7% குச்சிட்டு கிட்ட 7%, 8% அவர் வாங்கி சாப்பிட்டுருக்கிறாரு. அந்த வாங்கி சாப்பிட்டதுலேயும் அதே போல் என் பணத்தை ஐஎஃப்எஸ்க்கு எதுவுமே என்கிட்ட 5 கோடி 55 லட்ச ரூபா வாங்கின பணத்தை அதில் அவரோட பேரில் மட்டுமே பணத்தை போட்டுருப்பாரே தவிர எனக்கு என்னோட பேரில் எந்த பணத்தையும் போட்டு அவர் எனக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. எந்த பாண்டு பத்திரமும் என்கிட்ட அவர் பணத்தை வட்டிக்கு வாங்கின மாதிரி தான் வாங்கினாரே தவிர எல்லாமே சொத்தாக வாங்கி வச்சுக்கினாரு, எல்லாமே அவர் பேரில் மட்டும்தான் அவர் பண்ணிக்கினார். அப்படி தான் என்கிட்ட சொல்லியிருந்தார். பட் எந்த வித பாண்டும் நம்மக்கிட்ட கொடுக்கவே இல்லை. ஏகப்பட்ட துரோகத்தை காமிச்சு இறைவன் அவருக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாருன்னு தெரியாமல் இருக்குது. அவர் கண்கூட பார்ப்போம். இறைவன் நமக்கு இன்னும் ஒரு இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ என்ன தான் கடவுள் காட்டுறாருன்னு சொல்லி பார்த்துட்டு இறைவன் என்ன ஒரு விஷயத்தை தான் வச்சிருக்கிறாருன்றது காலம்தான் பதில் சொல்லி நாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவருக்கு என்ன காலம் பதில் இருக்குது, பொண்ணு பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, இவரோட வாழ்க்கையை நம்ம எதிர்கொண்டு பார்த்து தான் ஆகணும். நம்ம ரொம்ப சிக்கி சின்ன பணம் ஆகிட்டோம். சின்ன கடன்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் 4-5 பேர் கொடுக்க வேண்டியது இருந்தால் கூட பெரிய கடன் என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இந்த மன வலியோடு நம்ம வாழ்க்கையில் இதை எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை. கேஸ் சம்மந்தமாக எதுவுமே என்னோடய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுக்கலான்ற ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். நம்ம இந்த வாரமே இல்லை அடுத்த வாரமே கேஸ் சம்மந்தமாக எடுத்துமேட்டி கொடுத்துட்டு பிறகு அங்கே என்னென்ன கொஷின் எழுப்புறோம், யாரெல்லாம் என்னென்ன கொஷின் எழுப்புறாங்க, என்ன சாதகமாக நமக்கு அமையுது அப்படின்ற மாதிரி நாம் இந்த விஷயத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். யாருக்கிட்டேயும் பிட்காயின் சம்மந்தமாகவோ ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாகவோ பணத்தை கேட்டாங்கன்னா யாரும் பணத்தை கொடுக்காதீங்க. இதில் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் மக்கள் இது இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு லட்சுமி நாராயணன் வேலூர் சேர்ந்த லட்சுமி நாராயணன்றவர் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழக்கப்பட்ட மக்கள் இதில் பெரிய ஸ்கேம் நடத்தி கோடிக்கணக்கான பணங்கள் இதில் அழிச்சு வாழ்வாதாரம் 182க்கும் மேலே இதில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் ஏகப்பட்ட பேர் இறந்துருக்குறாங்க. இதில் சமீபத்தில் கூட இங்கே சுமங்கலி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் ரொம்ப இதே ஐஎஃப்எஸ்எல் பணம் போட்டு கடன் ஆகிட்டு அவர் கிட்டத்தட்ட ரொம்ப மன வருத்தக்கூடிய 2 குழந்தையும் நடுத்தரில் நிறுத்திட்டு இறந்துட்டார். பட் இந்த ஒரு செயல்பாடுகளால் நாம் இருந்தாலும் இல்லைனாலும் குழந்தைங்களோ பெண்களோ வந்துடுவாங்க. பட் ஆனால் சீர்திருத்தத்தோடு வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். யாரும் வாழ்க்கை கிடையாது. நோய் நொடி இல்லாமல் நமக்கு 2 கை கொடுத்துருக்குறான், 2 கால் கொடுத்துருக்குறான், 2 கண்ணு கொடுத்துருக்குறான், மூக்கு அழகாக படைச்சிருக்கிறான் பாருங்க. இந்த முகத்தில் இந்த உடலில் அற்புதமாக படைச்ச இறைவன் எந்த நோய் நொடி இல்லாமல் வச்சுருந்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் நம்ம தனசேகரன்றவர்கிட்ட எதுவுமே இந்த பணத்தை கொடுத்துருக்க மாட்டோம். இது மிகப்பெரிய மனசில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு. இந்த விஷயத்தை நாங்கள் அனுபவித்த பிறகு தான் இந்த பணன்றது முக்கியமான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வருது.
பட்டு பணத்தை நம்மக்கிட்டேருந்து வாங்கின்னு போய் எவ்வளோ நாள் வாழ்க்கை வாழ்ந்துடுறாங்களோ அது இறைவன் பார்த்து அவங்களோட முடிவு சொல்லுவார். கண்டிப்பாக காலம் பதில் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் அடுத்த கேஸ் போய் பார்த்து கேஸ் கொடுத்துட்டு பிறகு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.